ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் அண்ட் சிம்பிள் ஆவரேஜ் ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி சம் வந்துட்டு உங்களுக்கு 10 மார்க்ஸில் இல்லை 20 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் படிச்சிடலாம். த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன்ஸ் அக்கர் இன் தி பர்ச்சேஸ் அண்ட் இஷ்யூ ஆஃப் அ மெட்டீரியல். ஸோ ஜான் மந்த், ஃபெப்ரவரி மந்த் அண்ட் மார்ச் மந்த் 3 மந்த்ஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரிப்பேர் ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் யூசிங் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். ஸோ ரெண்டு மெத்தட்லையுமே நம்மள சம் போட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 10 மார்க்காக இருந்துச்சுன்னா சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்க்கு 5 மார்க்ஸ், வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்க்கு 5 மார்க்ஸ், அந்த மாதிரி பிரிச்சுடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் வச்சு சம் போடலாம், தென் வெயிட்டட் ஆவரேஜ் வச்சு போடலாம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். ஜான்வரி 2 purchased 400 units, purchased 4,000 units at 4 rupees each. So 4,000 units at 4 rupees. 4,000 into 4, 16,000. Okay. ஸோ இதை வந்துட்டு அப்படியே பேலன்ஸ் காலமில் ரெக்கார்ட் பண்ணிடலாம். 4,000 into 4, 16,000. ஓகேவா. அடுத்து 20th Jan பாருங்கள். பர்ச்சேஸ்ட் 500 units at 5 rupees each. ஸோ அகைன் நம்ம 500 units பர்ச்சேஸ் பண்ணுறோம். 5 rupees each, 2,500. ஸோ இப்போ இது பேலன்ஸில் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்? 4,000, அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் எவ்வளவோ அந்த 4,000 ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி யூனிட்ஸ் இருக்கு இல்லையா நம்மளோட பேலன்ஸில், அந்த யூனிட்ஸ் ப்ளஸ் இந்த 500 யூனிட்ஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ணது 4,500 டோட்டலாக. அதே மாதிரி ரேட் காலமில் வந்துட்டு எதுவுமே வராது. இஷ்யூ பண்ணும்போது தான் நம்ம ரேட் கண்டுபிடிப்போம். ஸோ பேலன்சஸ் காலமில் ரேட் கண்டுபிடிக்க மாட்டோம் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில். ஓகேவா. ஸோ அந்த இடத்துல நெல் போட்டுடலாம். தென் வந்துட்டு அமௌண்ட் ஆட் பண்ணணும். 16,000 வந்துட்டு 4,000 யூனிட்ஸ்க்கான அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸிஸ்டிங் அமௌண்ட். ஸோ அதே ஆட் பண்ணிவிட்டு அண்ட் 500 யூனிட்ஸ்க்கான அமௌண்ட் 2,500 இருக்குல்ல, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம அமௌண்ட் காலமில் போட்டுடணும். ஓகே. ஸோ 4,500 யூனிட்ஸ் அட் 18,500 rupees. அடுத்து February 5th பாருங்கள். இஷ்யூட் 2,000 யூனிட்ஸ். ஸோ February 5th வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 4,500 யூனிட்ஸ்லேருந்து நம்ம 2,000 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறோம். 2,000 யூனிட்ஸ். ஸோ இப்போ இந்த 4,500ல் எந்தெந்த யூனிட்ஸ்லாம் கம்பைன் ஆகியிருக்கு? இந்த 4,000 யூனிட்ஸ் கம்பைன் ஆகியிருக்கா, செகண்ட் ஜான் பர்ச்சேஸ் பண்ணது, அண்ட் இந்த 500 யூனிட்ஸ் கம்பைன் ஆகியிருக்கு. ரெண்டுமே சேர்த்து தான் இங்கே 4,500 போட்டிருக்கோம். ஸோ அப்போ அந்த ரெண்டு யூனிட்ஸ்க்கான ரேட்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணோம். இந்த 4 rupees அண்ட் 5 rupees ரெண்டுத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணோம். 4 + 5 டிவைடட் பை 2 ஆவரேஜ் எடுக்கிறோம். நம்ம பை 2 பண்ண ஆவரேஜ். ஓகேவா. ஸோ 2,000 into 4.5, 9,000. ஸோ இப்போ நம்ம இந்த 4.5 rupeesல தான் நம்ம வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 4,500 யூனிட்ஸில் 2,000 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 2,500 இருக்கும். அண்ட் 18,500 அமௌண்ட்டில் 9,000 அமௌண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 9,500 இருக்கும். ஓகே. அடுத்தது 10th February பாருங்கள். பர்ச்சேஸ்ட் 6,000 யூனிட்ஸ் அட் 6 rupees each. ஸோ 6,000 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அட் 6 rupees each. 6,000 into 6 எவ்வளோ வரும்? 36,000. டோட்டல் வந்து 36,000 அமௌண்ட். ஸோ இப்போ இதை வந்துட்டு பேலன்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ப்ளஸ் நியூ பேலன்ஸ். ஆல்ரெடி 2,500 யூனிட்ஸ் இருக்குது, அது கூடவே இந்த 6,000 யூனிட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிடுறோம். டோட்டல் 8,500. அடுத்த அமௌண்ட்டில் வந்து 9,500 அமௌண்ட் ஆல்ரெடி இருக்குது, அது கூடவே 36,000 அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ 45,500 டோட்டல் அமௌண்ட்டு. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். February 12 issued 4,000 யூனிட்ஸ். ஸோ 4,000 யூனிட்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறோம். இந்த 8,500 யூனிட்ஸில் 4,000 யூனிட்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறோம். கரெக்டாக. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ரேட் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக. ஸோ ரேட் வந்துட்டு எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம்? இந்த 4,000 யூனிட்ஸில் ஆல்ரெடி 2,000 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 2,000 இருக்குது. ஸோ இன்னும் அந்த யூனிட்ஸ் வந்து பேலன்ஸ் அவைலபிளாக இருக்கனால அந்த ரேட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம். கரெக்டாக. இந்த 4ம் கன்சிடர் பண்ணோம். இந்த 4,000 யூனிட்ஸில் தான் நம்ம 2,000 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரேட்டை நம்ம கன்சிடர் பண்ணோம். பேலன்ஸ் 2,000 ஆல்ரெடி இன்னும் நம்ம பேலன்சஸ் காலமில் இருக்குது. ஸோ அதனால் அந்த 4,000 யூனிட்ஸில் 2,000 போயிடுச்சு. பேலன்ஸ் 2,000 நம்ம 4 rupeesல கன்சிடர் பண்ணோம். ஓகே. அந்த 4 rupeesம் கன்சிடர் பண்ணோம். 4 rupees ப்ளஸ் இந்த 500ம் பேலன்ஸில் இருக்குது. கரெக்டாக. ஸோ 5, அப்புறம் இந்த 6,000ம் பேலன்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். இந்த 4,000ல் 2,000 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 2,000 இருக்கும். அந்த 2,000 கூட இந்த 500 ஆட் பண்ணிங்கன்னா 2,500. 2,500 கூட இந்த 6,000 ஆட் பண்ணிங்கன்னா 8,500.
அந்த 8500 தான் நம்ம பேலன்ஸ் காலம்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 3 ரேட்டையுமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இந்த 3 ரேட்டுக்கான யூனிட்ஸுமே நம்மளோட பேலன்ஸஸ்ல இருக்கு. இதுல 2000 யூனிட்ஸ் இருக்கு, இதுல 500 இருக்கு, இதுல 6000 இருக்கு. ஸோ அந்த 3 ரேட்டையுமே கன்சிடர் பண்ணிட்டு நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம். ஸோ இதுல 3 ரேட் இருக்கனால டிவைடட் பை 3. ஓகே? ஸோ 5 rupees. So 4000 units at 5 rupees each, 20,000. So நம்ம 5 rupees eachல தான் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 20,000 இருக்கு. இப்போ அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 8500ல 4000 போயிடுச்சு. பேலன்ஸ் 4500. அண்ட் 45500ல 20,000 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 25,500. கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. மார்ச் 2 issued 1000 யூனிட்ஸ். ஸோ அகைன் மார்ச் 2ல வந்து 1000 யூனிட்ஸ் இஷ்யூ பண்றாங்களாம். ஸோ இந்த 4500ல 1000 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்றோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த 4000ல ஃபர்ஸ்டே 2000 போயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் 2000 இருந்துச்சு. அது வந்துட்டு இந்த 4000ல செட் அப் ஆயிடுச்சு. அந்த 2000மே இந்த 4000ல எடுத்திருப்போம். ஓகேவா? பேலன்ஸ் 2000க்கு வந்து இந்த 500ல இருந்து போயிருக்கும். பேலன்ஸ் 1500 வந்து இந்த 6000ல இருந்து போயிருக்கும். ஸோ இப்போ இந்த 4000மே கம்ப்ளீட்டா வந்து செட் ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டா? 4000மே நம்ம கம்ப்ளீட்டா இஷ்யூ பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இனிமே இது வராது. ஓகே? ஸோ இனிமே இந்த 4000 யூனிட்ஸ் வந்து வராது. இந்த ரேட் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த 4 rupees வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு 2000 வந்து கம்ப்ளீட்டா இஷ்யூ பண்ணிட்டோம். லைக் பார்த்தீங்கன்னா 4000 யூனிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2000 வந்து இஷ்யூ பண்ணியாச்சு. பேலன்ஸ் 2000 இருந்தது. அந்த 2000மே இந்த 4000 இஷ்யூ பண்ணும்போது அதையுமே சேர்த்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். அந்த 4000லேயே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ டோட்டலாக 0 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் இதுக்கு 2000 வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இஷ்யூ பண்ணியிருக்கோம். கரெக்டாக? மொத்தம் 4000 இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதில் 2000 வந்துட்டு இந்த 4000ல இருந்து செட் ஆஃப் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 2000 வந்துட்டு இந்த 500ல இருந்து இந்த 500ம் போயிருக்கும். கரெக்டா? 2000ல இந்த 500ம் போயிருக்கும். ஸோ பேலன்ஸ் 500 இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் 500 வந்துட்டு 6000ல இருந்து நம்ம செட் ஆஃப் பண்ணியிருப்போம். கரெக்டா? 6000ல இருந்து நம்ம செட் ஆஃப் பண்ணியிருப்போம். ஸோ 6000 மைனஸ் 1500. ஸோ பேலன்ஸ் 4500. இந்த பேலன்ஸை தான் நம்ம இங்கே பேலன்ஸ் காலம்ல காமிச்சிருக்கோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 4000 யூனிட்ஸ் இருந்துச்சு, அதில் 2000 செட் ஆஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு 2000 இன்னும் அதில் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த 2000 தான் இந்த 4000க்கு நம்ம இஷ்யூ பண்ணியிருப்போம். பேலன்ஸ் 2000 வந்துட்டு இந்த 500லேருந்து இஷ்யூ பண்ணியிருப்போம். பேலன்ஸ் 1500 வந்துட்டு இந்த 6000லேருந்து இஷ்யூ பண்ணியிருப்போம். டோட்டலாக 4000 வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்துட்டு நமக்கு வராது. 4000 யூனிட்ஸும் நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக இஷ்யூ பண்ணிட்டோம். 500 யூனிட்ஸும் கம்ப்ளீட்டாக நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு இனி நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். வெறும் இந்த 6 rupees ரேட் இருக்குல்ல, ஏன்னா இந்த 6000ல 1500 வந்துட்டு இதுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்க 4500 தான் நம்ம பேலன்ஸ்ல காமிச்சிருக்கோம். ஸோ அதனால வெறும் அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் எடுக்கணும். 6 rupees மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ 1000 into 6, 6000. ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4500ல 1000 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 3500 இருக்கும். அமௌண்ட்ல வந்து 25,500ல 6000 போயிடுச்சு. பேலன்ஸ் 19,500. ஓகேவா? அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. மார்ச் 5 issued 2000 யூனிட்ஸ். அகைன் மார்ச் 5 என்ன பண்றோம்னா 2000 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்றோம். இந்த 3500ல 2000 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்றோம். ஸோ இப்போ ரேட் வந்து என்ன போடுவோம்? இப்போ இதுல வந்துட்டு பேலன்ஸ் 4500 இருந்தது, அதுல 1000 இஷ்யூ பண்ணிட்டோம். 3500 அது வந்துட்டு எதுக்கு ரிலேட்டட் ஆனது? அது வந்துட்டு இந்த 6 rupeesக்கு ரிலேட்டட் ஆனது. கரெக்டா? ஸோ 6 rupees 2000 into 6. வெறும் நம்ம அந்த 6 rupees மட்டும்தான் ரேட்ல போடுவோம். பிகாஸ் அதோடைய பேலன்ஸ் மட்டும்தான் நம்ம கிட்ட இன்னும் அவைலபிளா இருக்கு. மற்றது எல்லாமே கம்ப்ளீட்டா இஷ்யூ பண்ணிட்டோம். 12,000. ஓகேவா? 2000 into 6, 12,000. இப்போ அக்கௌண்ட் யூனிட்ஸ்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 3500ல 2000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1500. அமௌண்ட்ல வந்து 19,500ல 12,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 7,500. ஓகேவா? அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்க. மார்ச் 15 பர்ச்சேஸ்ட் 4,500 யூனிட்ஸ். மார்ச் 15 வந்து 4,500 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ ரெசிப்ட் காலம்ல போயிட்டு 4,500 at 5.5 rupees per unit. ஸோ அதனால 5.5 rupees 4,000 into 4,500 into 5.5 24,750. இப்போ அக்கௌண்ட்ல எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம்? அந்த பேலன்சஸ்ல 1,500 பிளஸ் இந்த 4,500. ஏன்னா நமக்கு ரிசீவ் ஆயிருக்குல, ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 7,500 பிளஸ் 24,750
ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பேலன்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது மார்ச் 20 பாருங்க, இஷ்யூட் 3000 யூனிட்ஸ். மார்ச் 20 வந்து 3000 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். இந்த 6000 யூனிட்ஸில் 3000 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். பாருங்க, இப்போ இந்த 6000ல வந்துட்டு எது இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு? இந்த 6000 யூனிட்ஸ் பிளஸ் இந்த 6000 யூனிட்ஸில் 1500 ஃபர்ஸ்டே இஷ்யூ பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 1000 இஷ்யூ பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2000 இஷ்யூ பண்ணோம். ஸோ பேலன்ஸ் வெறும் 1500 யூனிட்ஸ் வந்துட்டு இது 6000 யூனிட்ஸ் ரிலேட்டடாக 1500 வந்து யூனிட்ஸில் இருந்துச்சு பேலன்சஸில். கரெக்டாக February 10 பர்ச்சேஸ் பண்ண 6000ல் வந்து 1500 மிச்சம் இருந்தது. ஸோ அதனால அந்த ரேட்டுமே கன்சிடர் ஆகும். கரெக்டாக? ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டில் அது ரிலேட்டடான யூனிட்ஸ் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்கனால நம்ம அந்த ரேட்டும் எடுத்துக்கணும். 1500 இருக்கு. அப்புறம் இப்போ பர்ச்சேஸ் பண்ண 4500 இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரேட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா அதையும் ஆட் பண்ணி தான் நம்ம 6000 பேலன்ஸில் காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த 6000லேருந்து தான் 3000 இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அதனால அதையும் பேலன்ஸில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 6 + 5.5 டிவைடட் பை 2. பிகாஸ் நம்ம 2 ரேட் எடுத்திருக்கோம். ஸோ டிவைடட் பை 2. 17,250. கரெக்டாக? 3000 × 5.75. இதுதான் வந்து நம்மளோட ஆவரேஜ் ரேட். ஸோ அதில் மல்டிப்ளை பண்ணும்போது 17,250 வந்திருக்கு. ஸோ இப்போ 6000ல் 3000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3000 இருக்கும். இந்த 32,250 அமௌண்ட்டில் 17,250 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 15,000 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளோசிங் ஸ்டாக் நம்ம எழுதணும். க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். Okay, 3000 units valued at rupees 15,000. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் சம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் சம் போட போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், January 2nd purchased 4000 units at 4 rupees each. ஸோ அகைன் January 2nd வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரெசிப்ட் காலமில் போயிட்டு 4,000 at 4 rupees each 16,000. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு அப்படியே பேலன்ஸ் காலமில் காப்பி பண்ணிடணும். 4,000 at 4 rupees each 16,000. அதே மாதிரி 20th January பாருங்கள், purchased 500 units at 5 rupees each. ஸோ 500 units பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதை ரெசிப்ட் காலமில் போடுவோம். at 5 rupees each 2,500. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குவான்டிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். எக்ஸிஸ்டிங் குவான்டிட்டி ப்ளஸ் நியூ குவான்டிட்டி. ஸோ 4,500. கரெக்டாக? ஆல்ரெடி பேலன்ஸில் 4,000 இருந்துச்சு. இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஒரு 500 ரெண்டுமே ஆட் ஆகி 4,500 போட்டாச்சு. அதே மாதிரி அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி 16,000 இருக்குது. அது கூடவே 2,500 ஆட் பண்ணோம்னா 18,500. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பேலன்ஸ் காலம்லேயே ரேட் கண்டுபிடிக்கணும். வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி. ஓகே, டோட்டல் அமௌண்ட் வந்து 18,500 டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி வந்து 4,500 டிவைட் பண்ணோம்னா 4.1. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட வெயிட்டட் ஆவரேஜ் ரேட். இப்போ வந்துட்டு February 5 பாருங்கள், இஷ்யூட் 2,000 யூனிட்ஸ். ஸோ February 5 வந்துட்டு 2,000 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். எந்த ரேட்டில் இஷ்யூ பண்ணுவோம்? இந்த 4.1 rupees வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் இருக்குல்ல, இதில் தான் நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 2,000 × 4.1 8,222. ஓகேவா? ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 4,500ல் 2,000 வந்து இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் 2,500 இருக்கும். டோட்டல் அமௌண்ட் வந்து 18,500ல் 8,222.2 வந்து போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 10,277.7 இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதே மாதிரி டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் ரேட் வந்துடும். ஓகே, 4.11. February 10 பாருங்கள், purchased 6,000 units at 6 rupees each. ஸோ February 10 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ goods received note number 6,000 at 6 rupees each 36,000 வரும். ஓகேவா? ஸோ 36,000 டோட்டல் அமௌண்ட். இப்போ நம்ம வந்துட்டு குவான்டிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். எக்ஸிஸ்டிங் குவான்டிட்டி ப்ளஸ் நியூ குவான்டிட்டி 8,500. எக்ஸிஸ்டிங் அமௌண்ட் 10,277 ப்ளஸ் 36,000 நியூ அமௌண்ட் 46,277. ஸோ இப்போ நம்ம டோட்டல் குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி பண்ணோன்னா நமக்கு வந்து ஆவரேஜ் ரேட் கிடச்சிடும். 46,277 டிவைடட் பை
8500 பண்ணோம்னா 5.44. ஓகே, ஓகே. அடுத்தது February 12 பாருங்க, issued 4000 units. ஸோ February 12 வந்து அகைன் நம்ம 4000 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். 8500ல் 4000 வந்து இஷ்யூ பண்ணுறோம். எந்த ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணுவோம்? வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் 5.44. ஓகேவா? ஸோ 4000 இன்டூ 5.44 21,777.7. ஓகே, ஸோ இப்போ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 8500ல் 4000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4500. இப்போ 46,277ல் 21,777 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 24,500 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி பண்ணணும். 5.44 தான் ஆவரேஜ் ரேட்டு. அடுத்தது March 2 பாருங்க, issued 1000 யூனிட்ஸ். அகைன் 1000 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். 4500ல் 1000 வந்து இஷ்யூ பண்ண போகிறோம். 1000 எந்த ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணுவோம்? 5.44 வெயிட்டட் ஆவரேஜ் ரேட். 1000 into 5.44 5440. இப்போ 4500ல் 1000 போயிடுச்சுன்னா 3500. டோட்டல் அமௌண்ட்ல 24,500ல் 5440 போயிடுச்சுன்னா 19,060. ஸோ இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் என்ன? டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி பண்ணோம்னா 5.45. ஓகே, அது வந்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ் ரேட். அடுத்தது March 5 issued 2000. அகைன் March 5 என்ன பண்ணுறோம்? 2000 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். இந்த 3500ல் 2000 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். இந்த ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணுவோம்? வெயிட்டட் ஆவரேஜ் ரேட். கரெக்டா? 5.45 2000 into 5.45 10,891.42. ஓகேவா? ஸோ இப்போ 3500ல் 2000 போயிடுச்சுன்னா 1500 இருக்கும். டோட்டல் அமௌண்ட்டில் 19,060ல் 10,891 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 8,168 இருக்குமா? ஸோ இப்போ டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி பண்ணோம்னா நமக்கு 5.45 ஆவரேஜ் ரேட் வந்துடும். அடுத்தது பாருங்க, March 15 purchased 4,500 units at 5.5 rupees. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ. ஸோ அதனால goods receive note number ரெசிப்ட் காலமில் போயிட்டு 4,500 at 5.5 rupees போட்டுட்டு இவ்வளோ வரும் டோட்டல் அமௌண்ட்டு 24,070. ஸோ இதை எப்படி ஆட் பண்ணணும்? எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஒரு 1,500 ப்ளஸ் நியூ பேலன்ஸ் ஒரு 4,500 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். அதே போல் டோட்டல் அமௌண்ட் எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஒரு 8,168.5, அப்புறம் நியூ பேலன்ஸ் 24,750 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி 32,198 டிவைடட் பை 6,000 பண்ணோன்னா 5.49. அடுத்தது March 20 issued 3,000. ஸோ 3,000 இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 3,000 6,000 யூனிட்ஸில் 3,000 இஷ்யூ பண்ணுறோம். எந்த ரேட்டில் இஷ்யூ பண்ணுவோம்? 5.49 ஆவரேஜ் ரேட். 3,000 into 5.49 16,470. இப்போ பேலன்ஸில் எவ்வளோ இருக்கும்? 6,000ல் 3,000 இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் 3,000 இருக்கும். டோட்டல் அமௌண்ட்டில் 32,918.5 மைனஸ் 16,470 பண்ணோன்னா 16,448.5. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி பண்ணோன்னா 5.48. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ் எழுதணும். ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் போட்டுட்டு 3,000 யூனிட்ஸ் valued at rupees 16,448.5. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதோட இந்த சம் அவ்வளோதான். நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்லையும் போட்டாச்சு, சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்லையும் போட்டாச்சு. ஓகே, ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.